ஓம் சாந்தி. நான் சம்பூர்ண ஞானி ஆத்மா சிவபாபாவின் முன்னால் மிக சிறிய ஒளியாக அமர்ந்திருக்கின்றேன். அன்பு கடலில் நான் மூழ்குகின்றேன். சிவபாபா அவரின் அன்பினை என் முன்னால் வைரம் போல, முத்துக்கள் போல பெரிய பெரிய தட்டு நிறைய நிரப்பி கொடுக்கின்றார். நான் பாபாவின் அன்பில் மூழ்கி எழும்பொழுது என்னை பற்றி கொண்டிருந்த அனைத்து விதமான பிரச்சனைகள், சூழ்நிலைகள் என பெரிய பெரிய மலைகள், குன்றுகள் அன்பில் கரைந்து நீராக மாறி என்னை லேசாகிவிட்டது. மாயை என் முன்னால் எத்தகைய ரூபத்தில் வந்தாலும், ராயல் ரூபத்தில் வந்தாலும், நான் ஒரே நொடியில் பாபாவின் அன்பில் மூழ்கி எழுகின்றேன். இந்த அன்பின் சக்தி என்னை மாயையிடமிருந்து பாதுகாப்பாக வைக்கின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/12/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, பாபா கற்பிக்கும் இந்த படிப்பில் அளவற்ற வருமானம் உள்ளது. அதனால் இந்த படிப்பை நன்றாக படித்து கொண்டே இருங்கள். தொடர்பு ஒருபோதும் துண்டிக்கப்படக்கூடாது. கேள்வி: யாருக்கு விநாச காலத்தில் அன்பான புத்தி இல்லையோ அவர்களுக்கு உங்களுடைய எந்த விஷயத்தை கேட்டு சிரிப்பு வருகிறது? யாருக்கு விநாச காலத்தில் தந்தையின் மீது அன்பான புத்தி இல்லையோ அவர்களுக்கு உங்களுடைய எந்த விஷயத்தை கேட்டு சிரிப்பு வருகிறது? பதில்: நீங்கள் விநாசம் இப்போது நெருங்கிவிட்டது என்று சொல்லும்போது அவர்களுக்கு சிரிப்பு வருகிறது. பாபா இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார், ஆனால் இங்கேயே இருக்க மாட்டார். பாபாவினுடைய வேலை தூய்மையாக்குவது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தூய்மை ஆகிவிட்டால் இந்த பழைய உலகம் விநாசமாகிவிடும், புதிய உலகம் வந்துவிடும். இந்த சண்டையே விநாசத்திற்காகத்தான் ஆகும். நீங்கள் தேவதையாக ஆகிவிட்டீர்கள் என்றால் இந்த கலியுகத்தின் மோசமான உலகத்திலே வர முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நாம் மிகவும் எதுவுமே புரியாதவர்களாக ஆகிவிட்டோம் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். மாயை என்ற ராவணன் நம்மை முட்டாள்களாக ஆக்கிவிட்டான். புதிய உலகம் ஸ்தாபனை ஆக வேண்டும். அதற்காக பாபா கண்டிப்பாக வந்துதான் ஆக வேண்டும் என்று குழந்தைகள் புரிந்திருக்கின்றீர்கள். 3 சித்திரங்கள் கூட உள்ளன. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை,
விஷ்ணுவின் மூலம் வளர்ப்பு, சங்கரரின் மூலம் விநாசம். ஏனென்றால் செய்பவரும் செய்ய வைப்பவரும் பாபாதான் அல்லவா? செய்பவரும் செய்ய வைப்பவரும் ஒருவரே ஆவார். முதலில் யாருடைய பெயர் வந்தது? யார் செய்கிறாரோ அவர் பிறகு யார் மூலமாக செய்ய வைக்கின்றார் என்பது வருகிறது. செய்பவர் செய்ய வைப்பவர் என்று சொல்லப்படுகிறதல்லவா? பிரம்மாவின் மூலம் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கின்றார். நம்முடைய புதிய உலகம் எதை நாம் இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோமோ இதனுடைய பெயரே தேவி தேவதைகளின் உலகம். இதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். சத்யுகத்தில் தேவி தேவதைகள் தான் இருக்கிறார்கள். வேறு யாரையும் தேவி தேவதைகள் என்று அழைப்பதில்லை. அங்கே மனிதர்கள் இருப்பதே இல்லை. ஒரு தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எந்த தர்மமும் இல்லை. உண்மையில் நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். இதற்கான அடையாளங்கள் இருக்கின்றன என்ற குழந்தைகளுக்கு நினைவுக்கு வருகின்றது. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற அனைவருக்கும் அவரவருடைய அடையாளங்கள் இருக்கின்றன. நம்முடைய ராஜ்யம் இருந்தபோது வேறு யாருமே, அதாவது வேறு எந்த தர்மத்தைச் சேர்ந்தவருமே இருக்கவில்லை. இப்போது மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய தேவதா தர்மம் மட்டும் இல்லை. கீதையில் மிகவும் நல்ல நல்ல வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளன. ஆனால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி மற்றும் அன்பான புத்தி என்ற விஷயங்களை பற்றி பாபா கூறுகின்றார். விநாசம் அல்லது அழிவு என்பது இந்த சமயத்தில்தான் நடக்க வேண்டும். பாபா சங்கம யுகத்தில்தான் வருகின்றார். உலக மாற்றம் ஏற்படும் போது குழந்தைகளான உங்களுக்கு பழையதுக்கு மாற்றாக அனைத்தையும் புதியதாக பாபா தருகின்றார். அவர் பொற்கொல்லனாகவும் இருக்கின்றார், சலவை தொழிலாளியாகவும் இருக்கின்றார், பெரிய வியாபாரியாகவும் இருக்கின்றார். மிக குறைந்தவர்கள்தான் வியாபாரம் செய்கிறார்கள். இந்த வியாபாரத்தில் அளவற்ற நன்மை இருக்கிறது. படிப்பில் நிறைய நன்மை இருக்கிறது. படிப்பில் வருமானம் இருக்கிறது என்று நிறைய மகிமை பாடப்பட்டுள்ளது. அதுவும் பல பிறவிகளுக்கான வருமானம் உள்ளது. எனவே அப்படிப்பட்ட படிப்பை நல்ல விதத்தில் படிக்க வேண்டும். மற்றும் கற்பிப்பதையும் மிக எளிமையாக நான் கற்பிக்கின்றேன். ஒரு வாரம் மட்டும் புரிந்து கொண்டு பிறகு எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லுங்கள். உங்களுக்கு இந்த படிப்பின் பிரதிகள் வந்து கொண்டே இருக்கும். அதாவது முரளி கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு ஒருபோதும் தொடர்பானது துண்டிக்கப்படாது. இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவுடனான தொடர்பாகும். கீதையில் கூட விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி அழிவை அடையும் மற்றும் அன்பான புத்தி வெற்றி அடையும் என்பது உள்ளது. இந்த சமயத்தில் மனிதர்கள் ஒருவர் மற்றவரை வெட்டி கொலை செய்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இவர்களைப் போல கோபம் அல்லது விகாரம் வேறு யாரிடத்திலும் இல்லை. திரௌபதி அழைத்தார் என்றும் பாடப்பட்டுள்ளது. நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். பகவானுடைய மகா வாக்கியம். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இப்போது நீங்கள் விகார மார்க்கத்தில் செல்லாதீர்கள். நான் உங்களை ஸ்வர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன். நீங்கள் தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இப்போது விநாச காலம் அல்லவா? யார் சொல்லுவதையும் கேட்பதில்லை. சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அமைதியாக இருங்கள் என்று எவ்வளவு சொன்னாலும் அமைதியாக இருப்பதில்லை. தங்களுடைய குழந்தைகளிடமிருந்து விடுபட்டு யுத்த மைதானத்திற்கு செல்கிறார்கள். எவ்வளவு மனிதர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. மதிப்பு இருக்கிறது, மகிமை இருக்கிறது என்றால் அது இந்த தேவதைகளுக்குத்தான். இப்போது நீங்கள் அவ்வாறு ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையை சொல்வதென்றால் இந்த தேவதைகளை விடவும் உங்களுடைய மகிமை அதிகமாகும். உங்களுக்கு இப்போது பாபா கற்பித்து கொண்டிருக்கின்றார். இது எவ்வளவு உயர்ந்த படிப்பாகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். தங்களுக்குள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்து ஞான மழை பொழியும் மேகங்களாக ஆக வேண்டும். ஞான ரத்தினங்களின் மூலம் உலக ராஜ்யம் என்ற லாட்டரியை அடைய வேண்டும். இரண்டாவது,
இந்த விநாச காலத்தில் பாபாவிடம் அன்பு வைத்து ஒரு தந்தையின் நினைவிலேயே இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் பச்சாதாபப்படும்படியான அல்லது அதிர்ஷ்டத்தை கெடுத்து கொள்ளும்படியான எந்த கர்மத்தையும் செய்துவிடக்கூடாது. வரதானம்: சதா அன்புள்ளவராகி பறக்கும் கலையின் வரதானத்தை பிராப்தி அடையக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட வெற்றி என்ற நினைவில் கவலையற்றவர் ஆகுக. சதா அன்புள்ளவராக ஆகி பறக்கும் கலையின் வரதானத்தை பிராப்தியாக அடையக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட வெற்றி என்னுடையது என்ற நினைவிலே கவலையற்றவர் ஆகுக. விளக்கம்: அன்பான குழந்தைகளுக்கு பாப்தாதாவிடமிருந்து பறக்கும் கலையில் செல்வதற்கான வரதானம் கிடைத்து விடுகின்றது. பறக்கும் கலையின் மூலம் பாப்தாதாவிற்கு அருகில் சென்று விட்டீர்கள் என்றால் எப்படிப்பட்ட ரூபத்தில் மாயை வந்தாலும் உங்களை அது தொடக்கூட முடியாது. பரமாத்மாவின் குடைக்கு உள்ளே மாயையின் நிழல் கூட வர முடியாது. அன்பு என்பது முயற்சியை விளையாட்டாக மாற்றிவிடும். அன்பு ஒவ்வொரு காரியத்திலும் நிச்சயிக்கப்பட்ட அல்லது நிர்ணயிக்கப்பட்ட வெற்றியின் ஸ்திதியை அனுபவம் செய்ய வைக்கிறது. அன்பான குழந்தைகள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் கவலையற்று இருப்பார்கள். ஸ்லோகன்: நத்திங் நியூ, எதுவும் புதிதில்லை என்ற நினைவின் மூலம் சதா ஆடாமல் உறுதியாக இருந்தால் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.